திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே பள்ளி கட்டிடம் இடிக்கப்பட்டு பல வருடங்களாகியும் புதிய கட்டிடம் கட்டாததால் மாணவ மாணவிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விளாம்பட்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயில்கின்றனர். இப்பள்ளியில் உள்ள 2 கட்டிடங்களில் ஒரு கட்டிடம் 3 ஆண்டுகளுக்கு முன்பு மறுசீரமைப்பிற்காக இடிக்கப்பட்டது. இடிக்கப்பட்ட கட்டிடம் காமராஜர் ஆட்சி காலத்தில் அமைச்சர் கக்கன் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட கட்டிடம் என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டிடம் இடிக்கப்பட்டதால் அங்கு படித்த மாணவ மாணவிகள் அருகில் உள்ள கலையரங்கத்திலும் மரத்தடியிலும் அமர்ந்து படிக்க வைக்கப்படும் அவல நிலை உள்ளது. இதனால் இங்கு பயிலும் மாணவ மாணவிகளின் எண்ணிக்கையும் குறைந்துவிட்டது. புதிய கட்டிடத்தை உடனடியாக கட்ட வேண்டி பொதுமக்கள் சார்பாக பள்ளியின் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுடன் வருவாய்த்துறை, கல்வித்துறை மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். சாத்தாமணி பஞ்சாயத்து விளாம்பட்டியில தொடர்ச்சியா ஐயா கக்கன் அவர்களோட காலத்துல கட்டப்பட்ட பள்ளிக்கூடம் கடந்த 65 வருடமா இயங்கி கொண்டிருந்துச்சு இங்க விளாம்பட்டியில. அது ஒரு கடைசி ஒரு ரீசெண்டா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மறுசீரமைப்புன்ற பேர்ல இடிக்கப்பட்டது. அதை திருப்பி அந்த கட்டடம் கட்டப்படாம தாமதமாக்கிட்டு இது சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு நாங்க பலமுறை மனுக்களாகவும் அனுப்பிச்சிட்டோம். தபால் மூலியமா நேரடியாகவும் சொல்லிட்டோம். அவங்க அதாவது அங்க இருந்து தபால் வந்து சேர்ந்துருச்சுன்னு பதில் மட்டுமே வருதே தவிர அவங்க துறை சார்ந்து யாருமே இங்க விசிட்டிங் வந்தது கிடையாது. இதுவரை 3 வருஷ காலமா இந்த 3 வருஷ காலமா தொடர்ச்சியா அந்த பள்ளி குழந்தைகள் 1, 2, 3 வகுப்புகள் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 100 ஸ்ட்ரென்த் உள்ள அந்த 3 வகுப்புலயும் 100 ஸ்ட்ரென்த் உள்ள அந்த பள்ளி குழந்தைகள் தொடர்ச்சியா இந்த கலையரங்கத்திலையும் அங்க உள்ள அந்த மரத்தடியிலையும் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்ப மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. மழை காலங்கள்ல அவங்களால அந்த இடத்துல பயில முடியாத சூழல் இருக்கு. அதுபோக இந்த நாடக மேடையில விஷப்பூச்சிகள் தாக்கும் சூழல்லாம் இருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.